ஆமா அதேதான். ஒரு விவசாயி, அவருக்கு பேரு ஒண்ணு வச்சுக்கங்க, ஏதாவது ஒரு பேரு. அவரோட இன்னொரு விவசாயி, அவருக்கு முருகேசன் பேரு. சரி, இவர் சுப்பிரமணியன் அப்படி கூட இருந்துட்டு போட்டோம். பெரிய விவசாயி சுப்பிரமணியன். ரெண்டு பேரும் பாருங்க, வாய்க்கா வரப்புல அப்படியே வரப்பு வெட்டிக்கிட்டே வரும்பொழுது ரெண்டு பேருக்கும் சும்மா சண்டை வந்துருச்சு. வாய் பேச்சா வந்த வாய் பேச்சு சண்டையில அப்படி இப்படின்னு கொஞ்சம் கைகலப்பாயிருச்சு. கைகலப்பானதுல இந்த மண்ணெட்டியை வச்சு இந்த சுப்பிரமணி அவன் முருகேசனை அடிச்சு விட்டான். அடிச்சதுல மடார்னு கீழே விழுந்து செத்து போயிட்டான். உயிர் போச்சியே, பெரிய தவறு இல்ல போச்சு. சரி, சாக போறதுக்கு முன்னாடி இப்படியே மேல இருக்கிற நிலா யாருமே இல்ல, வயவரப்புல ரெண்டு பேர் தான் இருந்திருக்கா. சாக போறதுக்கு முன்னாடி இந்த முருகேசன் சொல்லியிருக்கான், நீ என்னைய கொன்றதுக்கு இந்த நிலா தாண்டா சாட்சி, இந்த நிலவு தாண்டா சாட்சின்னு சொல்லிட்டு செத்து போயிட்டான். அப்புறம் எல்லாரும் ஊருக்காரவனா இயற்கையாவே இறந்து போயிட்டாரு, கீழே விழுந்து மண்டை உடைச்சுன்னு அவர் எல்லா காரியங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு நாள் பாருங்க, இவன் மனசுக்குள்ளேயே தான் வச்சிருக்கான், யோசனையும் ஓடுது, இந்த நிலவு தானே சாட்சி நீவன் சொன்னான், நிலவு தானே சாட்சி சொன்னான். ஒரு நாள் மனைவி அவனும் அப்படியே இரவு நேரத்துல கட்டில வெளியில போட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்திருக்கா. அப்படியே பக்கத்துல அப்படியே மடியில பொண்டாட்டி மடியில படுத்துட்டு மேல பார்த்து சிரிச்சிருக்கான் நிலாவை பார்த்து. என்னங்க நிலாவை பார்த்து சிரிக்கிறீங்களேன்னு பொண்டாட்டி கேட்டு, கூட ஆள் இருக்குல்ல, இல்ல உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், யாருக்கிட்டையும் சொல்லிப்படாத. என்னங்க, இல்ல ஏன் நிலாவை பார்த்து சிரிக்கிறேன்னா, இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர்ல முருகேசன் ஒருத்தன் செத்தான்ல, ஆமா அவனை அடிச்சு கொண்டதே நான் தாண்டி, அதுக்கு இந்த நிலவு தான் சாட்சி, இந்த நிலவா சாட்சி சொல்ல போதுன்னு நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. இத போய் எதுவும் சொல்லிவிடாதடி. என்னங்க நீங்க, என் புருஷன் கொலகாரே நானே போய் சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். ரொம்ப நாள் ஆயிருச்சு, அன்னைக்கு சந்தோஷமா இருந்தாங்க இல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு சண்டை வந்துருச்சு. வந்த சண்டையில இவளை போட்டு உடனே அடிச்சு விட்டான். அடிச்ச உடனே கதவை திறந்து விட்டு சொல்லிட்டு ஓடி இருக்கா பாருங்க. இவன் இந்த ஊர்ல இந்த முருகேசனம் பண்ற மாதிரி என்னையும் அடிச்சு கொள்ள போறேன், காப்பாத்துக்குன்னு ஓடினாலாம். ஒரு வார்த்தை வெல்ல, ஒரு வார்த்தை கொல்லும். நல்ல விஷயம். தசரதனுடைய மனைவி கையே இப்பதான முடிவு கொண்டு வந்து எதுக்கு வந்தீங்கன்னு கேட்க வந்தேன்.